ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கையிலே நாம் பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது, இந்த பிரச்சனை வருவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேனா, பிரச்சனை வராமல் தடுத்திருக்கலாமோ, இவற்றை ஆராய்ந்து சரி செய்தால் அது நம்மை இன்னும் ஒரு பிரச்சனைக்கோ பாவத்திற்கோ உட்படாமல் இருப்பதற்கு நம்மை நிச்சயம் உதவி செய்யும். காயின், ஆபேல் இருவருமே கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தனர். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். இதனால் காயினின் முகநாடி வேறுபட்டது. அவனுக்கு ஆபேலின் மீது பொறாமையும் கோபமும் வந்தது. அப்போதும் கர்த்தர் காயினை தள்ளாமல் அவனுடனே பேசுகிறார். காயின் தன்னை உணர்ந்து சிந்தித்து தரமானதை கர்த்தருக்கு கொடுக்க முன் வந்திருக்கலாம். ஆனால் அவன் ஆபேலின் மேல் கோபப்பட்டு வயல்வெளியில் அவனை கொண்டு போட்டான். நாமும் தவறு செய்யும் போது யோசித்து உணர்ந்து நம்மை திருத்திக் கொண்டால் பாவத்துக்கு உட்பட மாட்டோம். ஆனால் நாமோ நமது நிதானத்தை இழந்து கோபப்பட்டு அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதனால் பாவத்திற்குள்ளாவது உண்டு. நாம் ஒரு தவறு செய்யும் போது அதை உணர்ந்து திருத்தி கொண்டால் அதை போன்ற தவறையோ அல்லது அதைவிட மோசமான தவறையோ தவிர்த்து கொள்ள முடியும். காயின் ஆபேலை கொண்டு பாவத்தை செய்து தேவனின் தண்டனைக்கு உள்ளானான். நமக்கு இந்த நிலை வேண்டாம். ஒன்றன்பின் ஒன்றாக பாவத்தை சுமக்க வேண்டாம். தவறு செய்த இடத்திலிருந்து உணர்வடைந்து எழுந்து திருந்துவோம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அப்பா, நாங்கள் தவறுகள் செய்யும் போது மற்றவர்களை குற்றஞ்சாட்டாமல் எங்களது பிழைகளை உணர்ந்து மனம் திரும்ப அருள் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோபத்தின் ஆவியின் கிரியைகள், எரிச்சலின் ஆவியின் கிரியைகள், நான் என்ற அகந்தை மற்றும் மேட்டுமையின் ஆவியின் கிரியைகள் எங்களை விட்டு அகற்றப்படவும் அழிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் துன்பம், துயரம், கவலை, கஷ்டங்களினால் மனம் சோர்ந்து அங்கலாய்ப்போடு வாழும் மக்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கஞ்சா, மதுபானம், புகையிலை, போதை பழக்கத்தை விட்டுவிட முடியாமல் அடிமைப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் பாவ பழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்படவும், படிக்கும் காலங்களில் போதைக்கு அடிமையான மாணவர்கள் பாவ கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்படவும், அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமையவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்பங்களில் காணப்படும் பகை, விரோதம், கோபம், சண்டை, பிரிவினைகள் முற்றிலும் நீங்கவும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதான கர்த்தராலே மீண்டும் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காகவும், வேலையில் பதவி உயர்வுக்காகவும், பணி நிரந்தரத்துக்காகவும், பணியிட மாறுதலுக்காகவும் காத்திருக்கும் அனைவருக்கும் கர்த்தர் சகாயம் செய்து பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உதவி செய்திட ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தினால் பலவித நெருக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் விசுவாசிகளை கர்த்தர் விடுவித்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தினரின் ஆறுதலுக்காகவும், பலவித தோல்விகள், ஏமாற்றங்களோடு நஷ்டங்களோடு வாழுகிற மக்களின் மனக்காயங்கள் ஆற்றப்படவும், இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கிறிஸ்தவ பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகளின் சிறந்த நிர்வாகத்திற்காகவும், பணிபுரியும் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், பணியாளர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக உத்தமமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காலநிலை மாற்றங்களினால், உஷ்ணத்தின் தாக்கத்தினால், நில அதிர்வு, போர் மற்றும் தீவிரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்து சமாதானமாய் வாழ கிருபை செய்தல ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், அந்நிய நாடுகளின் தலையீடு எங்கள் தேசத்தின் அமைதிக்கு பங்கும் ஏற்படாதவாறு மக்கள் அமைதலாய் சமாதானமாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக நமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன்.